தலை சொரணையை விட்டுடுவீங்களா? புரிய மாட்டேங்குது. இருங்க புரியும்படியா கேக்குறேன். நீங்களா போய் ஒருத்தனை அடிக்கிறது இல்லன்னு கையில சூடு போட்டுக்கிட்டீங்க. ஆமா. இன்னொருத்த உங்களை வலுவல அடிக்க வந்தா எலும்புக்கு அடி எண்ணி அடிப்பேன். உங்க அண்ணனை ஒருத்தன் திட்டினால் பல்ல தட்டி கையில கொடுப்பேன். என்ன ஒருத்தன் தொட்டா விழும். அப்போ அக்கிரமக்காரம் விடும் சவாலே சமாளிப்பேன். அநியாயக்காரம் விடும் சவாலே சமாளிப்பேன். சவாலே சமாளி சவாலே சமாளி சமாளே சமாளி தனிச்சு நின்னு துணிச்சலோடு சமாளி தனிச்சு நின்னு துணிச்சலோடு சமாளி சவாலே சமாளி தனிச்சு நின்னு துணிச்சலோடு சமாளி தனிச்சு நின்னு துணிச்சலோடு சமாளி வயசிருக்கு வயசிருக்கு போசிருக்கு வயசு வந்தா சின்ன குட்டி எதிரிருக்கு வயசிருக்கு வயசிருக்கு போசிருக்கு வயசு வந்தா சின்ன குட்டி எதிரிருக்கு சமாளி முடிஞ்சா சமாளி சவாலே சமாளி தனிச்சு நின்னு துணிச்சலோடு சமாளி ஏழைக்குன்னு வறுமை விட்ட சவாலே நீ எதுக்கு நின்னு கிழக்கு பண்ணி சமாளி ஏழைக்குன்னு வறுமை விட்ட சவாலே நீ எதுக்கு நின்னு கிழக்கு பண்ணி சமாளி ஏச்சி வாழும் கூட்டமிட்ட சவாலே மூச்சுன்னுக்கோ நேரம் மட்டும் சமாளி நலம் இருக்கு பலம் இருக்கு குலம் இருக்கு நல்லவர்கள் சாமி ஒண்ணு துணை இருக்கு நலம் இருக்கு பலம் இருக்கு குலம் இருக்கு நல்லவர்கள் சாமி ஒண்ணு துணை இருக்கு சமாளி முடிஞ்சா சமாளி சவாலே சமாளி தனிச்சு நின்னு துணிச்சலோடு சமாளி கைய தூக்கி எதிரி விட்ட சவாலே கால தூக்கி தலையில் வச்சு சமாளி காசுக்கார கூட்டமிட்ட சவாலே நீ தூசு போல தூக்கி போட்டு சமாளி துணிச்சலுக்கு தோல்வி இல்லை துக்கமில்லை துக்கம் வந்தா நான் இருக்கேன் பக்கத்திலே சமாளி முடிஞ்சா சமாளி சவாலே சமாளி தனிச்சு நின்னு துணிச்சலோடு சமாளி கிழவன் கூட சமாளிக்கும் சவாலே நீ குமரனையா கம்பெடுத்து சமாளி கிழவன் கூட சமாளிக்கும் சவாலே நீ குமரனையா கம்பெடுத்து சமாளி அழகு பொண்ணு வளர்த்து விட்ட சவாலே நான் அதிசயமா நினைக்க மாட்டோம் சவாலே கொட்டடி மேளம் தட்டடி தாளம் போடடி சும்மா விட்டதை ஏதும் சொல்லணும்னா சொல்லடி அம்மா கொட்டடி மேளம் தட்டடி தாளம் போடடி சும்மா விட்டதை ஏதும் சொல்லணும்னா சொல்லடி அம்மா சமாளி முடிஞ்சா சமாளி சவாலே சமாளி தனிச்சு நின்று துணிச்சலோடு சமாளி 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 நம்ம பெரிய சொன்ன மாதிரி புறம்போக்கு நிலத்துல காய்கறி பயிர்றதுக்கு வெட்டி குத்துவோம்னு வந்தா இந்த நாகப்பனோட ஆட்கள் வேலையை போட்டுக்கிட்டு வேலி மேல கைய வச்சா வெட்டி விடுவாங்க வெட்டி அப்படின்னு மாட்டாரு
அடிக்கிறது மாதிரி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டானுங்களா? ஆமாங்க. பாத்தியா அயோக்கிய பயலுங்க. இந்த ஆளுங்கெல்லாம் கலெக்டர் அனுமதியோட இந்த இடத்த விவசாயம் பண்றதுக்கு வந்திருக்காங்க. மரியாதை அந்த வேலையை அப்புறப்படுத்துங்க. எங்க நாகப்பையா உத்தரவு இல்லாம நாங்க வேலையை எடுக்கவும் மாட்டோம், இன்னொரு பய தொடக்கூட விட மாட்டோம். என்னத்தா இவங்க கிட்ட போய் பேசிட்டு நிக்கிறீங்க? எல்லாம் சோத்தமிக்கு பசங்க. என்னடா என்ன அத்தா, நம்ம ஆளுங்களை விட்டு வேலை எடுக்க சொல்லுங்க. எடுத்துடுவீங்களா? ஏய், நான் எடுக்கிறேன்டா, வந்து தடுத்து பாடுறா. அத்தா சவாலே சமாளே. நான் ஆளுக்கு எங்களை போட்டு அடிக்கிறாங்க ஐயா. அப்படியா? ஆமையா. சரிப்பா. தம்பி அது தெரியும் தம்பி. இந்த பொண்ணு எங்க அண்ணியோட தங்கச்சி. அப்படின்னா நீங்க 2 பேரும் அதான் அத்தான். அதேதான். சரிதான். நீங்க வேற எங்கேயாவது சந்தோஷமா ஆடி பாடி தெரியறத விட்டுட்டு இங்க வந்து சண்டை சச்சரவு என்னப்பா? ஏன்பா இந்த இடத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இங்க நிக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த இடத்துக்கு சம்பந்தம் உள்ளவங்க தானோ? பலே, வெறும் முரட்டு புள்ளையா தான் இருப்பேன்னு நினைச்சேன். உங்க அண்ணனோட புத்திசாலித்தனமா பேசுறியப்பா. நியாயத்தை பேசுறதுக்கு புத்திசாலித்தனம் எதுக்கு? என்னப்பா நீ உங்க அண்ணன் மாதிரியே நியாயம் அநியாயம்னு பேசிட்டு உழைக்க தெரியாத புள்ளைங்க. ஏ ராஜா, இந்த உலகத்துல நியாயம் எங்க இருக்கு? மிஸ்டர் நாகப்பன், நியாயம் இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்குது. அதிலும் இந்த வெட்டுப்பாறை புறம்போக்கு நிலத்தை பொறுத்தவரை அந்த நியாயம் இந்த விவசாய மக்களுக்கு விசிரமம் எடுத்து நிக்குது. அது இந்த கண்ணுக்கு தெரியாது. ஈவிரக்கம்ங்கிற கண்ணை திறந்து பாருங்க, நல்லா தெரியும். வக்கீல் சார், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேலி போட்டு வச்சவன் நான். எந்த உரிமையில போட்டீங்க? உரிமையில போடல, உங்களுக்கே தெரியும். நம்ம நாடு உணவு பற்றாக்குறை நாடு. இந்த மாதிரி புறம்போக்கு நிலம் நிறைய வேஸ்டா கிடக்குது. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து இதையெல்லாம் விவசாயத்தை கொண்டு வரலாமேங்கிற ஈவிரக்க நோக்கத்தோட தான் வேலி போட்டு வச்சேன். ஓஹோ, நீங்க நோக்கத்தோட நிறுத்திட்டீங்க. ஆனா இவங்க ஊக்கத்தோட முயற்சி எடுத்து கலெக்டருக்கு மனு கொடுத்து உத்தரவு வாங்கி உற்சாகத்தோடு பாடுபட வந்திருக்காங்க. நாகப்பன், இறைவன் மனித குலத்துக்கே பொதுவாக அளித்த எல்லையில்லா நிலப்பரப்பை என்னைக்கு ஒரு தனி மனிதன் தனக்குன்னு ஒரு பகுதியை வேலி போட்டு ஒதுக்க துவங்கினாரோ அன்னைக்கு மனித சமுதாயத்தை பிடித்த துன்பம் துயரமும் தான் இன்னைக்கு விலகாம இருக்கு. இன்னமும் ஏயா வேலி போடுறீங்க? வேலி போடும் குணத்துக்கு வேலி போடுங்க. வக்கீல் சார், நீங்க இப்ப பேசினதெல்லாம் நானும் பல புஸ்தகங்கள்ல படிச்சிருக்கிறேன். அது போகட்டும், இதுவரைக்கும் எனக்கு நீங்க பல முறை நோட்டீஸ் விட்டுருக்கீங்க. என்ன சார் இப்படின்னு கேட்டதுக்கு நான் என்னுடைய கட்சிக்காரர்களின் வக்கீலுங்கிற முறையில நோட்டீஸ் விடுறேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த விவசாயிகளுக்காக வந்து பேசிட்டு நிக்கிறீங்களே, இது எந்த முறையில நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இவங்களுக்கு லீகல் அட்வைஸ்ங்கிற முறையில வந்திருக்கு. தேவைதான் தேவைதான். இனிமே இந்த நாட்டுல இந்த மாதிரி படிக்காத பணாத பயலுக்கு தான் லீகல் அட்வைசர்கள் தேவை. ஆமா சார், படிச்சவனுக்கும் பணக்காரனுக்கு லீகல் அட்வைசர் என்னத்துக்கு? இப்பதான் நீங்க வக்கீலுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. வெரி குட். மிஸ்டர் சந்தானம், உங்களுடைய மாமனார் என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன் இல்ல? மிஸ்டர் நாகப்பன், சட்டப்படியோ நியாயப்படியோ பேசி என்கிட்ட தோல்வி அடைகிற நேரத்துல எல்லாம் என் மாமனார் கொடுத்த பணத்தை துருப்பா பயன்படுத்துறீங்க. இப்ப சொல்றேன், அந்த பணத்தை நான் துரும்பா மதிக்கிறேன். நீங்க நினைக்கலாம் மிஸ்டர் சந்தானம், உங்க மாமனார் கொடுத்த பணத்துக்கு எந்த விதமான ஆதாரமோ கையெழுத்தோ கிடையாது. அதனால அந்த பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்ல வர்றீங்க. நோ நோ நோ, ஆதாரமே இல்லாத அந்த பணத்தை கூட நான் அபகரிக்க நினைக்கலன்னு சொல்ல வர்றேன். இந்த பெருந்தன்மை எல்லா விஷயத்திலும் வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நான் வரேன்.
தேங்க்யூ. ஆமாண்டி, புறம்போக்கு நிலத்துக்கு வேலி போடாதேன்னு அண்ணன் சொன்னா உங்க மாமனார் எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்க லட்சம் ரூபாய்க்கு எந்த விதமான கையெழுத்தும் ஆதாரமும் கிடையாதுன்னு சொல்றான். கொடுத்து வச்சிருந்த பணம் நான் சொன்னாரு. ஆமா. எந்த மாதிரி நிலைமையில எங்க அப்பா கிட்ட வந்து கண்ணீர் விட்டு கதறி அந்த பணத்தை வாங்கிட்டு போனாருன்னு எனக்கு தானடா தெரியும். நானே நேர்ல போய் கேக்குறேன். இல்லன்னு சொல்லட்டும் பாப்போம். நானும் கூட வர்றேன். பூனை குட்டிய மடியில கட்டிக்கிட்டு தானடா செவனை பார்க்க போவாங்க. நீ வீட்லயே விழுந்துக்கடா, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் பாரு. நான் வரக்கூடாதா? எனக்கு தெரியாது. அண்ணன் வந்து அண்ணி எங்கன்னு கேட்டா நாகப்ப வீட்டுக்கு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்கேன்னு சொல்லிடுவேன். ஐயா, வக்கீல் சம்சாரமும் மேஸ்திரி கந்தசாமி உங்களை பார்க்க காத்திருக்காங்க. முதல்ல மேஸ்திரி கந்தசாமி வர சொல்றேன். உங்களை ஐயா உள்ள வர சொன்னாரு. நீங்க கொஞ்சம் உட்காருங்கம்மா. வணக்கம்ங்க ஐயா. உங்க சாவகாசமா இருக்காப்புல இருக்கு. என்ன விசேஷம்? கோவில் கட்டின விஷயமா பாக்கி? பாக்கியா? உன் கணக்கு தீர்ந்துடல? கணக்கு பிரகாரம் எல்லாம் தீர்ந்து போச்சுங்க. ஐயா உங்க தனிப்பட்ட முறையில எனக்கு ஏதோ செய்ய போறதாக சொன்னீங்க. இந்த சந்தோஷமா போயிட்டோம். சந்தோஷமா போயிட்டு வரதா? என்னங்க இது? புரியல. பணம் 10,000 ரூபாய். அது தெரியுதுங்க. நான் செஞ்ச வேலைக்கு இதுதானா? என்ன வேலை செஞ்ச? என்ன செஞ்சனா? சொல்லப்பா, என்ன செய்த? பேய்களும் அஞ்சும்படியான நடுராத்திரியிலே கண்ணன் தனியனா நின்னு 4 புலங்களையும் குழி தோண்டி குறைச்சு அதுக்கு மேல கோவில் கட்டினேனே. கந்தசாமி, பழைய கதையை சொல்லி என்ன பயமுறுத்த நினைக்கிறியா? பழைய கதையா? இன்னைக்கு வெளியே சொன்னாலும் இது புத்தம் புது கதை. அதோட உன் கதையும் முடிஞ்சு போயிடும் ஐயா. கந்தசாமி, வெளியே தெரிஞ்சா முடிய போறது உன் கதை தானே தவிர என் கதையை முடிக்க எந்த கொம்பனாலேயே முடியாது. முடியாதா? நிச்சயமா. நினைச்சு பாரு. அளந்து பார்த்தா ஏற்காட்டில் இருக்கிற அத்தனை இடமும் எனக்கு சொந்தமா இருக்கும் போது நான் ஏன் இந்த கோவில போய் இன்னொருத்தன் இடத்துல கட்டினேன்? இந்த விஷயம் வெளியே வந்தா எவனோ ஒருத்தன் தர்மத்துக்கு இடம் கொடுத்தான், நானும் தர்மமா கோவில கட்டினேன், அந்த இடத்துல இருக்கிற புணத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டுட்டு கொடைவள்ளல்ங்கிற பேரோட கிளீனா போயிட்டே இருப்பேன். கந்தசாமி, பிள்ளையார் கடியில பணம் இருக்கிறதானே உனக்கு தெரியும். என் வாழ்க்கையில ரகசியத்து கடியில ரகசியத்தை புதைச்சு வச்சிருக்கிறேன் தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு? உனக்கு நான் ஏன் இந்த 10,000 ரூபாய் கொடுத்தேன் தெரியுமா? உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அப்பப்ப கொடுத்துட்டே இருக்கலாம்னு நினைச்சேன். மனுஷனுக்கு என்னைக்கும் தானுங்களே தேவை இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல அப்பப்ப கணக்கு தீர்த்துடுறேன். உன் கணக்கை இன்னைக்கே தீர்த்துடுறேன். 50,000 ரூபாய் திருப்தி தானே? ரொம்ப திருப்திங்க, ரொம்ப திருப்தி. நான் வரணுங்க. நானே உன்னை வழி அனுப்புறேன். அப்ப நான் போயிட்டு வர்றேனுங்க. குட் லக். மேஸ்திரி கந்தசாமி ஊருக்கு போகணும்னு ரொம்ப ரொம்ப அவசரப்படுறான். கூடவே போய் வழி அனுப்பிச்சுட்டு. அடடே, இங்கதான் இருக்கிறியாமா? மறந்துட்டேன். வா. உட்காருங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்ல, உட்காரு. இருக்கட்டுங்க. உங்க அப்பாவுக்கு எங்கிட்ட இருந்த அடக்கமும் மரியாதையும் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. அவரும் இப்படித்தான். என் எதிரில உட்காரவே மாட்டேன். அப்பாவுக்கு தகுந்த பெண். என்னமா விசேஷம்? எங்க அப்பா உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்காரு. இருக்கு. வேணுமா? ஆமாங்க. தரேனே. ஏமா, இவ்வளவு பணத்துக்கும் இப்ப உனக்கு என்ன செலவு? என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். அதோட எங்க வீட்டுக்காரர் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு. யாரு? அந்த கான்வென்ட்ல படிக்கிற அந்த பொண்ணா? ஆமாங்க. அவளுக்கு மாப்பிளை பார்த்தாச்சா? இனிமே தாங்க பாக்கணும். தலையெழுத்தம்மா, தலையெழுத்து. உன் புருஷன் மாத்திரம் என்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டாருன்னா அவர் தங்கச்சிக்கு மாப்பிளை வெளியே தேட வேண்டிய அவசியம் வருமா? என்ன விரோதிச்சுட்டு வெறும் பயிர்களுக்கெல்லாம் வக்கீலா வர்றாரம்மா? அவருக்கு கேஸ் வேணா நான் கொடுக்க மாட்டேன். எங்கிட்ட இல்லாத கேஸ்